விஜய் டிவிலயும் வந்துட்டு நிறைய பிரச்சனை. இப்போ ஒருத்தர் வாட்டர் மெலன் ஸ்டாரை பத்தி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப மனுஷன் அப்ப அந்த ஆளெல்லாம் அந்த ஆள உள்ள எதுக்கு பிக் பாஸ்ல எடுத்தாங்கன்னே தெரியல. உண்மையிலே மாக்கப்பனா ரொம்ப தங்கமான குணம்யா. உங்களோட அறக்கணும் நடிப்பை பார்த்திருக்கீல்ல. என்ன ஒரே இந்த பகில்வான் மட்டும்தான் தேவையில்லாத வந்து சீட்டிட்டு இருந்தாரு. அது மட்டும்தான் எதுக்கு பேசினாருன்னு தெரியல. என்னை பத்தி என்னன்னே தெரியாது அந்த ஆளுக்கெல்லாம். எதுக்கு பேசினாரு லூஸ் மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போனாரு. அவரு ஆக்சுவலி நிறைய பேரை வந்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அது ஆள் தெரியாம பேசியிருக்கா, நானும் தெரியாம தேவையில்லாம வாய விட்டுருக்காரு. கண்டிப்பா நடக்கும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, ஃபேக் ஐடியில வருதுன்னு சொல்றீங்க. பட் ஆனாலும் ரொம்ப சம்பந்தமே இல்லாம போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படிச்சு பேசுறானுங்க. நல்ல வேலை விட்டுட்டே இப்ப நான் பழகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஹர்ட் ஆச்சா? தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன், உட்காந்து அழுன்னு அழுதுருக்கேன் நானு. அவ்வளவு அசிங்கமா திட்டுவானுங்க. இல்ல வந்து எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு பெருசா இதை பத்தி பேசுவாங்க அப்படின்றது தெரியாது. தாமரங்க வேற லெவல்ல இதாயிடுச்சு எனக்கு. வளர்ப்பு சரியில்லாதவங்க, இன்னொன்னு பெண்கள் அப்படி தப்பா நினைக்கிறவனுங்க, இந்த மாதிரி கெட்ட நோக்கத்தோட இருக்கவனுங்க மட்டும்தான் அந்த மாதிரி கமாண்ட் எல்லாம் போட முடியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வேர்ல்ட் மீடியா. திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட பிக் பாஸ் தாமரை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்திருக்கு. அண்ட் ஒரு கரியர்ல ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கை வரலாறு அண்ட் இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் அக்கா, வணக்கம். வணக்கம் தங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்துட்டு ஆக்டிங்ல வந்துட்டு சின்ன வயசுல இருந்து நீங்க ஆக்டரா ஆகணும்லாம் கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டீங்க. அது காலப்போக்குல நடந்த ஒரு அதிசயம். என்ன நினைப்புனா அங்க பயங்கரமா சாதிக்கணும். எங்க என்னோட நாடக உலகத்துல இந்த எண்ணம் ஒரு நாள் கூட நான் நினைச்சு பார்த்தது இல்ல. நான் வந்து இங்க நடிக்கணும், இங்க வரணும், இப்படி ஆகணும் அப்படின்றது நினைச்சு இப்ப நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மனோரமா ஆட்சி மாதிரி நல்லா செம்மையா வேற லெவல்ல ஆகணும், நல்லா நடிக்கணும், அந்த மாதிரி இப்ப எனக்கு அந்த எண்ணம் இருக்கு. அப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல நம்ம இதா இருக்கணும். அந்த மாதிரிதான் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, புராணம், மகாபாரதம், ராமாயணம், அந்த நம்ம என்னோட கேரக்டர் என்னமோ அதை எப்படி பண்ணணும், எப்படி ஆடியன்ஸுக்கு இது பண்ணணும், அந்த மாதிரி வேற லெவலில் பண்ணுவேன். சூப்பர்க்கா. அக்கா, நீங்க இப்போ அதே மாதிரி இந்த நாடக உலகத்துல வந்துட்டு நிறைய ஊர் மக்கள்லாம் சில பேருங்க வந்துட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது நாடக உலகத்துல அப்படி இருந்தாலும் சினிமாலையும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க அதை பர்சனலா தான் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல நடக்குமா நம்ம கிட்ட? ஏப்பாப்பா எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் எனக்கு நான் நடந்தது எனக்கு வாய்ப்பே இல்லை. பிக் பாஸ் தாமரையை பார்த்திருப்பாங்க. அதனால எனக்கு தெரியல. யாரும் இது வரைக்கும் அக்கா இந்த மாதிரி பேசுறத தவிர யாரும் தப்பா ஒரு வார்த்தையோட என்கிட்ட பேசுனது கிடையாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் இல்லாமதும் வந்திருந்தா யாராவது அப்படி பேசியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. நான் தெரியல. எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் அக்கா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கூட நடிக்கிறவங்க அவங்களாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல, என்கிட்ட அப்படி அந்த அளவுக்கு யாரும் சொன்னது இல்லையா? அந்த மாதிரி யாரும் இல்ல. சினிமா ஃபீல்ட்லயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடந்தது இல்ல? எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லை. என்ன ஒரே இந்த பகில்வான் மட்டும்தான் தேவையில்லாத வந்து சீட்டிட்டு இருந்தாரு. அது மட்டும்தான் எதுக்கு பேசினாருன்னு தெரியல. என்னை பத்தி என்னன்னே தெரியாது அந்த ஆளுக்கெல்லாம். எதுக்கு பேசினாரு லூஸ் மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போனாரு. மற்றபடிலாம் இது வரைக்கும் என்கிட்ட யாரும் தப்பா பேசுனது இல்லை, அப்படி நடந்துகிட்டதும் கிடையாது. அவரு ஆக்சுவலி நிறைய பேரை வந்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அது ஆள் தெரியாம பேசியிருக்கா, நானும் தெரியாம தேவையில்லாம வாய விட்டுருக்காரு. வேற ஒண்ணு நேர்ல என்ன கண்டிப்பா பாப்பேன். கூடிய சீக்கிரம் பாப்பேன். என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் வீடியோ எடுப்பேன்ல, கண்டிப்பா பாப்பேன். அவர் என்னென்ன பேசினாரோ அதுக்கெல்லாம் நேர்ல பார்த்து பேசுவேன். சூப்பர். ரொம்ப சாந்தமாவே பேசுவேன். நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க. இந்த தைரியம் யார்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா? இல்ல உங்களுக்கு இன்பில்ட்டாவே பார்ன் ஆயிடுச்சா? இல்ல நம்ம இருந்த சூழ்நிலையினால மாறிக்கிட்டீங்க? எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இது பண்ண மாட்டாரு. எங்க அம்மா 5 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு பையன் அந்த பக்கம் வர முடியாது. இந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க இருக்குன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். எவனாவது அந்த பக்கம் சைக்கிள்ல கிராஸ் பண்ணி போனா கூட தொலைஞ்சேன் அவன். அந்த அளவுக்கு எங்க அம்மா வேற லெவல் போல்டா இருப்பாங்க. அந்த மாதிரி. ஓகே. நீங்க அது அகைன் இப்போ நாடக உலகத்துல இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கப்போ இந்த மொமெண்ட் எனக்கு அச்சீவ் ஆனது, அது நீங்க சொன்ன அந்த படம் நடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சீரியல் நடிச்சதா இருக்கட்டும், எனக்கு இது நான் நினைச்ச நான் இந்த இதுல இருக்கேன் அப்படின்னு நீங்க நம்ப முடியாத ஒரு தருணம் இருந்திருக்கா? அது வெளியில வந்து பிக் பாஸ் இருக்குல்ல, வெளில வந்து எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு பெருசா
இத பத்தி பேசுவாங்க அப்படின்றது தெரியாது. தாமரை 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 தாமரைங்க வேற லெவல்ல இதாயிருச்சு எனக்கு. நம்மளா அது நம்மளையா அப்படிலாம் இது பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி அக்கா பத்திரமா பாத்துக்கோங்க, அக்காவுக்கு அதை பண்ணுங்க, இப்படி இப்படி எதுக்கு என்னடா இவ்வளவு பாஸ்தா கொட்டுறாங்க அப்படின்ட்டு இப்படி பறக்குற மாதிரி இருந்தது எனக்கு. எப்படி பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் இப்போ ஆக்டிங்ல யாராவது மறக்க முடியாத ஒரு ஃபேன் யாராவது வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படி ஏதாவது ஒரு தருணம் இருக்கா? அது நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய இந்த சின்ன மருமகள் சீரியல விட்டது கூட நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன் நீங்க வந்தீங்க? ஓ, வீட்டுக்கே வந்தாங்களா? நிறைய பேர் எங்க ஊர் அந்த ஏரியால அவ்வளவு பேர் வந்தாங்க. ம். ஏன் வந்தீங்க? எங்களால கஷ்டமா இருக்கு நீங்க வந்தது. உங்களுக்காக தான் சீரியல் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது என்ன மறக்க இன்னொன்னு வந்து சின்ன மருமகள் டீம்ல வந்து எங்க டைரக்டர் சார் அந்த உட்காந்து சாப்பிடுறது, அவங்க ரொம்ப பாசமா ரொம்ப இதா இருப்பாங்க. நல்ல மனுஷன். அத ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அவரை பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் இப்போ 2 பெரிய சேனல்ல நீங்க ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க அண்ட் படமும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ விஜய் டிவிலயும் வந்துட்டு நிறைய பிரச்சனை. இப்போ ஒருத்தர் வாட்டர் மெலன் ஸ்டாரை பத்தி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப மனுஷன் அப்ப அந்த ஆளெல்லாம் அந்த ஆள உள்ள எதுக்கு பிக் பாஸ்ல எடுத்தாங்கன்னே தெரியல. உண்மையிலே மாக்கப்பனா ரொம்ப தங்கமான குணம்யா. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மிஸ்டர் எம்எஸ் சின்னத்திரையில இருந்து நல்ல பழக்கம். நாங்க ரொம்ப க்ளோஸ். ரொம்ப பாசமா ரொம்ப நல்ல மனுஷன். அவரை போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அதனாலதான் ரொம்ப வினோத் அவங்கள தெரியாது எனக்கு. நான் பழகுனது இல்ல. புகழ்கிட்ட நல்லா பேசியிருக்கேன். அக்கானு ரொம்ப பாசமா பேசும். அதே மாதிரி மாக்கப்போனா ரொம்ப நல்ல டைப். இவர்தான் அவங்க எல்லாரும் எங்களை வந்துட்டு ஓட்டுனதா அப்படி ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. யாரு? வாட்டர் மெலன் ஸ்டார். கொஞ்ச நாள் யோசி பாப்பா. அந்த ஆள் இருக்கிறதுக்கு மாக்கப்பா இரும்ப தூக்கிட்டு அடிச்சாங்கிறான் பாப்பா. அதான் நம்புற மாதிரி இருக்கா பாப்பா ஏதாச்சும். அவர் சின்ன பயந்துக்குவாரு பாப்பா. மாக்கப்பா வந்து லைட் ஆஃப் பண்ணாலே பயந்துக்குவான். பயங்கர இப்படி ஓடுற ஆளு இரும்பு ராடு எடுத்து தாக்கிட்டாராம். தாக்கி அந்த கால்ல எல்லாம் காயமாயிருச்சான். யாரா நம்புற மாதிரி பேசணும் பாப்பா. லூஸ் பாப்பா. அந்த இன்டர்வியூ கொடுக்க போன சேனல்லே ஒரு வார்த்தை தான் கேட்கவும் பேசிட்டு தான் போவாராம் தலைவர். இந்த மாதிரி இதைத்தான் கேட்கணும், இதைத்தான் பண்ணணும் தலைவர் பேசிட்டு தான் அவர் போவார். கேமரா உடைச்சிட்டாரு. கேமரா பாவம். அந்த பையன் கஷ்டம். அவங்க அங்கேயிருந்து சொல்றாங்க அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுற பையனா. பாவம் இல்லையா அது? அதை பிடிச்சி ஒட்டச்சு அடிச்சு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆக்ரோஷமா இது பண்ணிருக்கான்ட்டு இருந்தாலு. அதான் மனுஷனே கிடையாது. நீங்க உங்களோட அறக்கணும். நடிப்பை பாத்திருக்கீல்ல? உங்களை ஒரு மண்டைக்குள்ள யாரோ புகுந்து திணிச்சிட்டாங்க பாப்பா. நீ வேற லெவல்ல நடிக்கிற ஆளுப்பா. நீ உன்னைய மாதிரி நடிகனே கிடையாது அப்படின்னு யாரோ திணிச்சிருக்காங்க. எவன்னு தான் தெரியல. நம்ம உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன் மனுஷன். உங்களோட நீங்க ஒரு 1-on-1 இன்டர்வியூ அவரோட எடுக்கணும். நானு சூப்பரா இருக்கும். நான் எடுத்து அடிச்சு எத்தனை கேமரா உடையுமோ. ஐயோ பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளப்பா அதெல்லாம். ஓகே. அடுத்து உங்களுடைய இலக்கு என்ன நினைக்கிறீங்க? சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க, படங்கள் நடிக்கிறீங்க. அடுத்து இலக்கு என்ன? கண்டிப்பா வந்து இன்னும் நான் நல்லா அதான் சொல்ல மனோரமாச்சி மாதிரி அந்த அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, ஃபேக் ஐடியில வருதுன்னு சொல்றீங்க. பட் ஆனாலும் ரொம்ப சம்பந்தமே இல்லாம போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படிச்சு பேசுறானுங்க. நல்ல வேலை விட்டுட்டே இப்ப நானு போங்கடா, எதையோ எழுதி தொலைச்சிட்டு போங்கடா. அதாவது நான் இது இல்லைன்னு சொன்னா நீ இது பண்ண போற. நானே எல்லாத்தையும் இது பண்ணிருக்கேன். நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம என்ன திட்டுற? திட்டிட்டு போ. அதான் உனக்கு ஆசையா? உன் சந்தோஷமா போ அப்படின்ற அளவுக்கு போயிட்டேன் நானு. பழகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு மனப்பான்மை வந்திருக்கும். பழகுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஹர்ட் ஆச்சா? தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன், உட்காந்து அழுன்னு அழுதுருக்கேன் நானு. தெரியாதுல்ல இப்படி எல்லாம் திட்டுவாங்கன்றது தெரியாதுல்ல. அவ்வளவு அசிங்கமா திட்டுவானுங்க. அப்படிலாம் உட்காந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் அழுகலாம் மாட்டேன், ஒன்னுத்துக்கு கவலைப்படவும் மாட்டேன். அம்மா அதை அழிமம்மா, அதை அழிச்சிருமா, எப்படி திட்டிருக்காங்க மாமா, இப்படிலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப எதையுமே அழிக்காதரா, அவன் சந்தோஷப்பட்டு போகட்டும் அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டேன் நான். போ நல்லா இருந்துட்டு போ. ஒவ்வொருத்தனும் இப்ப கண்டிப்பா நல்ல ஒரு வளர்ப்பு, நல்ல ஒரு எண்ணம் உள்ள ஒருத்தரால அந்த மாதிரி கமெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பேச கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. சரி இவங்க இப்படி வந்திருக்காங்க, இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரி ஆகட்டும் அப்படின்னு கன்ஃபார்ம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வளர்ப்பு சரியில்லாதவங்க, இன்னொன்னு பெண்கள் அப்படி தப்பா நினைக்கிறவனுங்க, இந்த மாதிரி கெட்ட நோக்கத்தோட இருக்கவனுங்க மட்டும்தான் அந்த மாதிரி கமாண்ட் எல்லாம் போட முடியும். போடுவாங்களா? நல்ல இப்ப நீ போடுவியா? இப்படி பண்ணிட்ட போட. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அந்த கமாண்ட் போடுறவங்களுக்கு நான் சொல்றேன், நல்ல ஒரு எண்ணத்தோட, நல்ல வளர்ப்போட, நல்ல ஒரு குடும்பஸ்தியோ இல்ல குடும்ப பெண்ணோ இல்ல அந்த மாதிரி பசங்களோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி தானே அப்படின்னு அதுல சந்தோஷப்பட்டு போவாங்க. நான் அப்படிதான் நினைப்பேன். அதான் உண்மையும் அதுதான். சந்தோஷப்பட்டுக்க, ஜாலியா என்ஜாய் பண்ணு போ, நான் நல்லா தான் இருக்கேன், நான் குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த மனப்பான்மை வரது கொஞ்ச நாள் ஆச்சு. பட் வந்ததுக்கு அப்புறம் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு.
அதுல இருந்து நான் மீண்டு வரவே ரொம்ப கஷ்டமாச்சு. இப்ப எனக்கு கவலையே இல்ல. அதுதான் உனக்கு சந்தோஷமா? போ. இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்? நல்லா பெரிய ஸ்கில்ல வரணும், நல்லா நடிக்கணும். அடுத்தடுத்து அது என்னோட சந்தோஷம். இப்ப உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஆசை இருக்கும். இந்த மாரி வரணும் அப்படின்னு. நம்மளுக்கு இது சந்தோஷம், நம்ம சந்தோஷமா போயிடுவோம். அவங்களுக்கு அதான் சந்தோஷமா? போ. என்ன என்ன பண்ணிக்க போறீங்க? இப்ப நான் கூட இப்படி போடா சந்தோஷப்பட்டு போடா அப்படின்னு விட்டுறேன். இன்னும் எவ்வளோ பேரு சாபம் விடுறவங்க, உண்மையா இருக்கவங்க, அந்த மனப்பூர்வமா வந்து எவ்வளோ பேரு அத ஃபீல் பண்றவங்க, எப்படி சாபம் விடுவாங்க, எப்படி திட்டுவாங்க. ஏத்துட்டு அது கண்டிப்பா ஏத்துக்க தான் ஆகணும். அது போய் சேர தான் செய்யும். எவ்வளோ பேர திட்டுறீங்க? ம். போ அப்படின்னு விட்டுறது. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? போடுறவங்கலாம் இதை பார்த்து போடுங்கடா. இல்ல இனிமேல் சம்பந்தமே இல்லாம ஹேட்ரட் காட்டாதீங்க. அதுதான் ஏதாவது காரணத்தோட போடுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜென்யூனா சொல்றது ஓகே. ஜென்யூனா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அத அப்படின்னா சொல்லுவாங்க. சொல்ற அது விதம் லைக்கே போடுவேன் நானு. அக்கா இந்த இப்ப நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன்ல. இப்ப வந்து அங்க என்னன்னா நாங்க ஒரு புடவ கட்டிட்டு ஷூ தான் போடணும். அந்த மாரி போட்டிருந்தோம். அதுல வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி புடவ கட்டினா வந்து காலணி தான் போடணும் அப்படின்னாங்க. சரி லைக் போட்டேன். ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஏத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம சொல்ட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நெனச்சுப்பேன். மத்தபடிலாம் இந்த திட்டுறவங்க அப்படின்னு விட்டுருவேன் நான். போங்கடா அப்படின்ட்டு. ஓகேக்கா. நான் இப்ப அந்த விஷயத்துக்குள்ளே வர்றதில்ல பாப்பா. நான் இப்ப ஜாலியா என்ஜாய் பண்றேன் அவ்வளவுதான். அக்கா ஆனா சூப்பர்க்கா. பல பிரச்சனை பல இடத்துல இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆரம்பத்துல இருந்து அடி 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 அடின்னு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அப்புறம் திரும்ப வந்து இப்ப இவன் ஒருத்தனால வந்தது. சரி அதையும் கடந்து போவோம் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டேன். ஐ மீன் பட் இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அத நீங்க கடந்து வரீங்க. உங்களுடைய மனப்பான்மை ஒரு பக்கமா இருந்தாலும் ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்க பசங்க ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு பயங்கர சப்போர்ட் எனக்கு. சோ நீங்க லோ ஆயிட்டீங்கன்னா அவங்க ஆமா கண்டிப்பா. என்ன 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 பண்ணுவீங்க லோ ஆயிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு? நான் என்ன இப்ப புலம்புவேன். இப்ப அதிகமா என் ஃப்ரெண்டுட்ட ஃபோன் போட்டு பேசுவேன். 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவேன். இப்ப இப்படி இப்படின்னு புலம்புவேன். அவ சொல்லுவா. அத பேசி முடிச்சதும் கொஞ்சம் நல்லா இருப்பேன். ஆனா நான் கொஞ்சம் சோகமா இருந்தாலே எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிரும். இப்படி இருக்காளே அப்படின்ட்டு பக்கத்துல உட்காந்து இப்படி எல்லாமே எடுத்து சொல்லுவாரு. இப்படி இப்படி தாண்டி. நீ கவலைப்படாத, வருத்தப்படாத. இதெல்லாம் நல்லதே நடக்கும். நீ பாரு எந்த இடத்துக்கு போவ பாரேன். நீயே நெனச்சு பாரு. எனக்கு நான் என்ன சொன்னா சந்தோஷமாயிருவனோ, அதெல்லாம் பேசி என்னைய வந்து நார்மலா ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் அந்த இடத்த விட்டே போவாரு. ஓகே. அவ்வளோ சப்போர்ட். அதே மாரி பசங்களும் அப்படிதான். கடவுள் குடுத்த 2 கிஃப்ட் ரொம்ப தங்கம் 2மே. சூப்பர்க்கா. ஐ மீன் இப்போ உங்க கூட இருக்கிறவங்க உங்களை ஒரு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு நீங்க இவ்ளோ தூரம் வந்தது நினைச்சு எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு. என்னால நெனச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. இதெல்லாம் நடக்குமான்னு நெனச்சதே நடந்துருச்சேன்ற மாரி. அந்த மாரி தான். கனவா நிஜமா? தெரியலல்ல. அந்த மாரி தான். எங்கேயோ இந்த ஒரு ஒரு குப்பை தொட்டில கிடந்த ஆளு மாரி நானு. நான் பாட்டுக்கு பேக்க தூக்கிட்டு நாடத்து போவேன், வருவேன். அந்த மாரி இருந்த ஒரு ஆள வந்து விஜய் டிவி பிக் பாஸ் வந்து என்னைய ரொம்ப நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துச்சுல்ல. அத மறக்கவே மாட்டேன். பயங்கர சந்தோஷமா இருக்கேன். சூப்பர்க்கா. இதே மாரி சந்தோஷமா இருங்க. சரி தம்பி.